Suryakumar Yadav as a captain has not been challenged. Kudos to Varun Chakravarti. என்ன bowling. Abhishek Sharma yet again. எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்றாருன்னு எனக்கு தோணுது. அக்சர் பட்டேல் இந்த ஹோல் மேட்ச்ல கேமியோ மாதிரி ஒரு ஓவர் வந்து 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதை தாண்டி கொடுக்கல ஓவர்ஸ். Who on strike is better for that situation? ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடும்போது பார்த்தனா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல கிளாசன் அந்த இடத்துல இல்ல, அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. வணக்கம் மக்களே, வெல்கம் டு டக் அவுட் ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 games ஆஃப் இந்த இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் T20 சீரீஸ் 1-0 அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கு இப்போதைக்கு சீரீஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்தியா ஒரு அபாரமான ஒரு வெற்றி. சஞ்சு சாம்சன் சேட்டா பேட்லேருந்து ஒரு சரியான ஒரு 100 நம்ம பார்த்தோம். பேக் டு பேக் 100s அவருக்கு லைட் அப் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு வெற்றி. வேற செகண்ட் மேட்ச்ல சவுத் ஆஃப்ரிக்கா கம்பேக் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல வெற்றி அவங்களுக்கு. ஆஸ் எக்ஸ்பெக்டட் இந்த சீரீஸ் இது மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம வந்து ப்ரிவியூவில் பேசியிருந்தோம். தவ் வெல்கம் டு த வீடியோ. என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் கேம் ஓகே விடுங்க. 2வது கேம் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல கம்பேக் பண்ணியிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி ஆயிடுமோ 2-2 டுவெல் ஆர்த்துக்கு சான்ஸ் இருக்கு, பட் ஐ திங்க் நீங்க சொன்னதுக்கு தான் ஜாஸ்தி சான்ஸ் நான் ஃபீல் பண்றேன் இப்போ ஆஃப்டர் சீயிங் 2 games. ஏன்னா ஈவன் தோ இந்தியா ஹேட் அ வெரி புவர் அவுட்டிங் வித் த பேட், சரியான ஃபைட் பேக்கு. கூடோஸ் டு வருண் சக்கரவர்த்தி. என்ன போலிங் அப்பா, சான்ஸே இல்லை, க்ளூவே இல்லை. அண்ட் ஐ திங்க் அட்லீஸ்ட் அவருக்காகவாச்சும் மேட்சை ஜெயிச்சிருக்கணும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கிரிப் த்ரூ வித் அ வின். ஸோ பட் ஆனால் இந்த இந்தியன் டீம் வந்துட்டு தே லுக் the next gen Indian team looks formidable. அந்த இடத்துல கொஞ்சம் ஐ ஃபெல்ட் நான் கொஞ்சம் தப்பாக கணிச்சிட்டேன். ஸோ ஐ ஆல்சோ ஃபீல் 2-2 வந்தால் நல்லா இருக்கும் ப்ரெடிக்ஷனுக்காக. பட் ஐ ஃபீல் 3-1 இந்தியாவுக்கு போயிடும்னு எனக்கு தோணுது. ஓகே வெயிட் பண்ணுங்க, அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் டெஃபினெட்லி டீம் நல்லா தான் இருந்தது. பட் ஐ திங்க் ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பாக பேசணும் நம்ம. ஆப்வியஸ்லி இந்த மேட்ச்சில் வந்து ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச். 124 அடிச்சாங்களா? கரெக்டா? am I right? 120 Yes. 124 for 6, கரெக்ட். 124 and 1 over to spareல அடிச்சாங்க. லெட்ஸ் டாக் அபவுட் த பேட்டிங் ஃபர்ஸ்ட். ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடினாங்க இந்தியன் டீம். ஒரு சஞ்சு சாம்சன் போன மேட்ச் ஒரு சதம், இந்த மேட்ச் ஒரு ரன் அடிக்கல. அபிஷேக் சர்மா வெறும் 4 ரன் தான் அடிச்சாரு. ஸோ தேர் வாஸ் கன்சர்ன்ஸ் ஏர்லி ஆன். ஒரு விஷயம், சவுத் ஆஃப்ரிக்கா சூப்பராக என்ன பண்ணாங்கன்னா, கோச்சே நல்லா கம்பேக் பண்ணாரு. சரியான ஒரு போலிங் எஃபர்ட். மார்க்கோ யான்சன் நல்லா ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் கண்டிஷன்ஸ் மேபி பவுலர்ஸ்க்கு சாதகமாக இருந்ததா? ஏன்னா ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச்லலாம் 180 நினச்சோம். பட் இனிஷியலாக நியூ பால் சூப்பராக போட்டாங்க. செம்மையாக பிரில்லியண்ட்டான ஒரு ஒரு டாக்டிக்கலி வெரி ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது. நிறைய ஸ்டம்ப் லைன்ஸ் அட்டாக் பண்ணாங்க. எஸ்பெஷலி சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு மிடில் அண்ட் லெக் ஸ்டம்ப் அட்டாக் பண்ணாங்க. கரெக்டான லென்த் மார்க்கோ யான்சன் போட்டாரு. அபிஷேக் சர்மா yet again he threw his wicket awayன்னு சொல்லாம இதுல அவரோட கேம் இதானா? what do you think? ஐ திங்க் அவர் அப்படிதான் ஆட போறாரு. சம்மன் லைக் அபிஷேக் சர்மா வந்துட்டு என்ன நான் ஃபீல் பண்றேன்னா, எல்லா பாலுமே சிக்ஸ் அடிக்க ட்ரை பண்றாருன்னு எனக்கு தோணுது. அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவரோட ஸ்ட்ராங் ஜோன்ஸ்னு சிலது இருக்கும், அந்த ஒரு ஸ்லைட் அட்ஜஸ்ட்மெண்ட், அவர் ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சுன்னா ஹில் பி மச் பெட்டர் ஆஃப்னு எனக்கு தோணுது. ஏன்னா லைக் சஞ்சு சாம்சன், அவருக்கும் எக்கச்சக்க டேலண்ட். த ஸ்கில் செட் தட் ஹி பொசஸஸ் இஸ் செகண்ட் டு நன். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டைம் வேர் ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அதை நான் எப்படி பர்ஃபார்மன்ஸுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணணுங்கிறத அவர் புரிஞ்சுட்டு I think he should make that little adjustment in his game. But நீங்கள் சொன்ன மாதிரி விக்கெட் கொஞ்சம் ஹெல்ப் ஆச்சு. அண்ட் ஐ தாட் ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் கேம் சவுத் ஆஃப்ரிக்காவோட லெங்க்த்தும் டு சஞ்சு சாம்சன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆப்வியஸ்லி 3 பால் தான் ஆடினாரு. பட் வித் ஆல் தி அனலிஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இன் பிளேஸ் அதை பார்த்துருப்பாங்க எந்த இடத்துல போட்டால் அவர் அடிக்கிறாருன்ட்டு. அண்ட் ஹீஸ் டெஃபினெட்லி வெரி குட் ஆஃப் த பேக், ஷார்ட் பால் நல்லா ஆடக்கூடியவர். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆச்சு. பட் ஆன் ஸ்டார்ட்லேயே இந்தியாவை பேக் ஃபுட்டில் தள்ளிட்டாங்க. 3 விக்கெட் டக்குன்னு எடுத்து, அதுவும் பிக் கன்ஸ் லைக் சஞ்சு சூர்யாலாம் அவுட் ஆனோடனே we had to catch up from there. I mean just sticking to அபிஷேக் சர்மா இன்னும் கொஞ்சம் லாங்கராக கொஞ்சம் பேசலாம். ஒரு 100 அடிச்சிருக்காரு, அது தவிர இஸ் நாட் கிராஸ் 20 ரன்ஸ் இன் எனி ஆஃப் த இன்னிங்ஸ். ஸோ அவருக்கு யூ நோ தட் அந்த டேலண்ட் இருக்கு. பட் நீ சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி. இன்னொரு விஷயம், இஃப் யூ லுக் அட் அபிஷேக் சர்மா பேட்டிங் ஸ்டைல் பார்த்தனாக்கா ஒரு மாதிரி இனிஷியல் மூவ்மெண்ட்டே இருக்காது, விச் இஸ் குட் ஃபார் இந்தியன் கண்டிஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஆஃப் த விக்கெட் உங்களுக்கு சீம் மூவ்மெண்ட் ஒரு ஸ்விங் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ த்ரூ த லைன் நீ அடிக்கலாம். நீ வந்து
ஒரு செட்டப்ல இருக்க ஒரு லைன் நீ வந்து கையில இருந்து பார்த்த உடனே அந்த லைனே நீ பிடிச்சி அடிக்கலாம். வேற சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி விக்கெட்ஸ்ல நமக்கு ஆஃப் த விக்கெட் எஸ்பெஷலி நியூ பால்ல ஆஃப் த விக்கெட் ஒரு சில பந்துகள் சீம் ஆகும், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு என்னமோ கொஞ்சம் இனிஷியல் மூவ்மெண்ட். இப்போ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு இனிஷியல் மூவ்மெண்ட் அவருக்கு இருக்கு. மேபி அந்த ஒரு சேஞ்ச் பண்ணலாமா இந்த ஒரு மிடில் ஆஃப் த சீரீஸ்ல? ஆர் வாட் யூ திங்க் இட்ஸ் மோர் ஆஃப் அ மென்டல் திங்கா? கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணலாங்க. இட் இஸ் போத் மென்டல் அண்ட் அ டெக்னிக்கல் திங். எனக்கு வந்து வாட் இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் இஸ் உங்களோட கிரேட் ஃப்ரெண்ட் சாணக்கியன், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆல்சோ வந்தார்ல ஷோவில். அவர் வந்து நான் ரஞ்சி ட்ராஃபி ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு சொன்னார், அபினவ் முக்குன் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ரெடி ஆகிறது வந்து சம் பீப்புள் டூ இட் மென்டலி, சீக்கிரம் ரெடி ஆகிறது. சம் பீப்புள் டூ இட் வித் டெக்னிக், பிகாஸ் for your bat swing to come down and for your positioning, கொஞ்சம் அந்த initial movement will give you that tad bit of time early. So definitely he can use that, or he can use the mental change. That depends on the individual. ஆனால் நீங்கள் சொன்ன பாயிண்ட் டெஃபினெட்லி கரெக்ட். இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கும் சவுத் ஆஃப்ரிக்கன் கண்டிஷன்ஸ்க்கும் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அவர் ஆடுற மாதிரி அந்த எல்லா பால் நீங்கள் அடிக்க பார்க்கவே முடியாது. ஒரு சில பால்ஸ் யூ வில் கெட் வேர் யூ ஹாவ் டு கெட் கிவ் த ரெஸ்பெக்ட் டு த bowler. நல்ல பாலே இதை நான் வந்து அடிக்கிறேன், அடுத்த பாலை நான் அடிக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மென்டல் சேஞ்ச் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்சல்யூட்லி. ஐ திங்க் அந்த ஏர்லி 2 விக்கெட் விழுந்துட்டு அப்புறம் ஹெவி ப்ரெஷர் ஆன் த மிடில் ஆர்டர். சூரியகுமார் யாதவும் அந்த அளவுக்கு he didn't contribute. டக்குன்னு ஒரு கட்டத்தில் 5 விக்கெட்ஸ் டப்புன்னு விட்டாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா டுவர்ட்ஸ் த எண்ட் கொஞ்சம் ரிசரக்ட் பண்ணாரு, ஒரு நல்ல ஒரு 39. பட் டுவர்ட்ஸ் த எண்டும் கவ் ஐ நோ ஹைன் சைட்ல பார்க்கும்போது இட் மைட் நாட் பி அ பிக் திங். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்கா 1 over to spare அடிச்சாங்க. நீ அந்த டெத் ஓவர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா பேட்டிங் ஆடும்போது பார்த்தனா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல ஹர்ஷ்தீப் ஆடி இருந்தாரு. ஓகே, அவரு தான் he tried to retain all the strike and சிங்கிள்ஸே எடுக்கல. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது ஏன் பண்றாங்க? இப்போ சமீப காலத்துல ஐ மீன் நிறைய ராதர் மோர் இந்தியன் பிளேயர்ஸ் நிறைய பண்றதை பார்க்குறேன். ஹர்ஷ்தீப் சிங் ஸ்டில் அ டீசன்ட் பேட். ஹி கேன் ஒரு மாதிரி பேட் ஐ மீன் பால் ஆன் பேட் ஆட முடியும், அவரால் சிங்கிள் ரொட்டேட் பண்ண முடியும். அது மேபி கொஞ்சம் அந்த ஒரு 5-6 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருந்தா. ஐம் ஜஸ்ட் சேயிங் ஏன் இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி when it comes to first batting தேவையே இல்லாத ஒரு விஷயம்னு எனக்கு தோணுது. மோர் தென் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங்கோட ஐ திங்க் வாட் பிளேயர்ஸ் ஃபீல் அந்த டைம்ல ஐவ் சீன் தோனி டூ திஸ் அ லாட். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, யாருக்கு ஜாஸ்தி சான்சஸ் டு கனெக்ட் டு ஃபார் அ 6, அதுதான் அவங்க பார்க்குறாங்க. இஃப் சே 12 balls ரிமைனிங், நான் ஒரு 6 6 அடிக்கணும்னா நான் 10 பால் ஆடினேன்னா இட் கிவ்ஸ் மீ ஒரு இவ்வளோ பர்சன்டேஜ் டு கிளியர் இவ்வளோ பால்ஸ். ஸோ ஐ ஷுட் டேக் மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரைக்ஸ். வெதர் இட் ஹேப்பன்ஸ் ஆர் நாட் இஸ் அ செகண்டரி திங் விச் வி ஆர் டாக்கிங் அபவுட் நவ். அது நடக்காததுனால நம்ம பேசுகிறோம். பட் அகெயின் இஃப் தே ஃபேஸ் தட் சிச்சுவேஷன், ஐ திங்க் த கேல்குலேஷன் தட் கோஸ் த்ரூ எஸ்பெஷலி இந்த ஃபினிஷர்ஸோட மைண்டில் என்ன போகும்னாக்கா, who on strike is better for that situation. மேபி அந்த பால் சிங்கிள் எடுத்துட்டு அடுத்த பால் bowler மிஸ் பண்ணி ஸ்லாட்ல விழலாம். Arshdeep might not be skillful enough to put it away. I'm not disregarding Arshdeep's batting skills. நீ சொன்ன பாயிண்ட் டெஃபினெட்லி கரெக்ட். அது ஒரு 3 பால் ஆகும்போது லட்சம் 3 சிங்கிள் வந்து தான் 3 ரன் எக்ஸ்ட்ராவே அப்படின்னு யோசிக்கலாம். பட் அவங்க மைண்டில் வந்து அந்த 3 பால்ல நான் ஏதாவது ஒரு பால் ஸ்லாட்ல உயர்ந்த விட்டுறக்கூடாதோ, நான் என்னோட ஸ்கில் செட்டுக்கு நான் ஸ்ட்ரைக்ல இருக்கணும் டு புட் தட் அவே. ஏன்னா ஒரு 6 வந்துச்சுன்னா இட்ஸ் அப்டேட் டபுள் இல்லை. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த கேல்குலேஷன் which people will not understand, பப்ளிக் பார்க்குறவங்க. பட் ஆப்வியஸ்லி உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இட்ஸ் அ வெரி டிபேட்டபிள் திங். அது எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது இல்லை, அந்த 3 பால் சிங்கிள் ஆடி இருந்தா அவனும் அடிக்கலாமே அப்படின்னு யோசிக்கிறது வந்துட்டு எஸ்பெஷலி ஆஃப்டர் அ லாஸ் வெரி வெரி கரெக்ட் அண்ட் நார்மல் தான் அது. இல்லை, நான் ஏன் இந்த பாயிண்ட் எடுத்தோம், ஆப்வியஸ்லி இப்போ இந்த மேட்சுக்கு ரெலவெண்ட்டாக மேபி இருக்காது. ஏன்னா 1 over to spare ஆனாங்க. பட் ஒரு மாதிரி டச் அண்ட் கோ லாஸ்ட் பால் 2 runs to win 3 runs to win அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் வந்து தோக்கும் போது யூ வில் ரியலைஸ் தீஸ் திங்ஸ். பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒரு மாதிரி கிரிக்கெட் இவால்வ் ஆயிருக்கு. கிரிக்கெட் ஸ்கில் செட்ஸ் இவால்வ் ஆகும்போது மென்டல் திங்கிங்கும் உங்களுக்கு இவால்வ் ஆகும். ஸோ நீ ஐ கெட் வாட் யூர் சேயிங். இப்போ நான் வந்து
Now it's all a percentage game. Everybody sitting thinking நான் இவ்வளோ பால் ஆடினா இவ்வளோ அடிக்கணும். ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் am I giving myself that chance? Whether I do it or not is the secondary thing. அதுக்கு நான் போய் ஸ்கில் செட்டில் ஒர்க் பண்ணலாம், what I need to practice அதெல்லாம் பார்க்கலாம். பட் எல்லாமே கொஞ்சம் நம்பர்ஸால் ஓடுறதுனால இப்படி நடக்குது. பட் ஆன் த கான்ட்ரரி நான் இதுவும் சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு இடத்துல சிங்கிள் எடுத்தாக்கா இட் ஷோஸ் த டெய்லண்டர் தட் என் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்குது, ஐ கேன் டூ தட், த பேட்டர் இஸ் ட்ரஸ்டிங் மீன்ட்டு. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியாக சான்ஸ் இருக்கு. நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பாயிண்ட் எடுத்தேன்னா, ஏன்னா ஆஸ் அ bowler நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு ஒரு பாயிண்ட், ஒரு ஆனஸ்ட் ஒப்பீனியன். ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு போடும்போது there is always a possibility of me erroring in line or length. அண்ட் ஒரு பால் ரைட்டுக்கு போடணும், என் ஃபீல்டை மாற்றணும். ஒரு பால் லெஃப்ட்டுக்கு போடும்போது என்னோட திங்கிங்கை மாற்றணும். ஒரு டெய்லண்டர் அர்ஷ்தீப் ஒரு டெய்லண்டர்னு சொல்ல மாட்டேன், ஒரு டீசென்ட் பேட். அவருக்கு போடும்போது ஐ மைட் எரர் அ பிட். ஸோ அதனால என்னோட ரிதம் ஸ்பாயில் ஆகிறதுக்கு இப்போ நான் ஒரே பேட்ஸ்மேனுக்கு இஃப் ஐ நோ தட் இஸ் கோயிங் டு ஹிட் மீ அப்படின்னா எனக்கு வந்து இட்ஸ் ஈஸியர், எனக்கு கிளாரிட்டி வந்துடும். ஐ நோ தட் த பேட்ஸ்மேன் இஸ் கம்மிங் அட் மீ, என்ன பால் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நீ பார்த்தானா ஜெரால் கோச்சே ஆரம்பிச்சது வந்து நல்லா வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுவார். ஸோ இட் மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் அ போலர். ஸோ அது அந்த ஒரு விஷயம் தான். பட் எனிவேஸ் மூவிங் ஆன். பட் இன் ரிப்ளை எஸ், சவுத் ஆஃப்ரிக்கா என்ன 1 over to spare இருந்தாலும் ஒரு கட்டத்தில் 67 for 6 இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஐ திங்க் 80 for 7 இருந்தாங்க. தேவர் இன்னும் ஒரு விக்கெட்னா முடிஞ்சிருக்கும். சவுத் ஆஃப்ரிக்கா அந்த டாப் ஆர்டரை வந்து கைட்டி கொடுத்துட்டாரு வருண் சக்கரவர்த்தி. வேற மாதிரி போலிங், பட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் என்ன மாதிரியான கம்பேக். ஐ திங்க் இட் இஸ் ஸோ இன்ஸ்பிரேஷனல். நம்ம தமிழ் பையனை தாண்டி விடு, தமிழ் பையன் எஸ் ஆப்வியஸ்லி நம்ம நிறையா வந்து அவருக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுத்துருக்கோம். பட் அதை தாண்டி அவர் கம்பேக் பண்ணுற விதம், நம்ம சொல்லிட்டோம் கிளாசன் வர்சஸ் வருண் சக்கரவர்த்தி இந்த சீரீஸ் ஃபுல்லாக பிளாக் பஸ்டராக இருக்க போகுதுன்ட்டு. 2 மேட்ச்ல அவர் கைட்டி இருக்காரு, கில்லர் மில்லர் எடுத்தாரு, ஏடன் மார்க்கம், அதாவது அந்த டாப் 3 பேட்டர்ஸ்ல கிழிச்சிட்டாரு. கண்டிப்பாங்க. ஐம் வெரி ஹாப்பி ஃபார் வருண். எல்லாருக்குமே இப்போ இந்த 5 விக்கெட் மட்டும்தான் தெரியும். பட் பிஹைண்ட் த சீன்ஸ் அவர் எப்படி ஒரு ட்ரெயினர் கூட ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஹவு மச் ஹீ கம்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் பை ஹிம்செல்ஃப். எங்கள் டீம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இண்டோர் ஃபெசிலிட்டி மழை பெய்யும்போது பார்த்தாக்கா வருண் சக்கரவர்த்தி சைடில் போட்டுன்னு இருப்பார் ஒரு இண்டோர் சென்டரில். ஸோ ஐ திங்க் ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து எஸ்பெஷலி ஃபார் கைஸ் லைக் ஒரு ஃபார்மேட்டுக்கு ஆர் ஐபிஎலுக்கு வெயிட் பண்ணுற கைஸுக்கு இல்லை, இந்த மாதிரி வாட் தே டூ இன் தி ஆஃப் சீசன், பிகாஸ் தே ஆர் வெரி வெரி லோன்லி. அவங்களுக்கு பெருசாக எதுவும் டீம் கல்ச்சர், அந்த ஒரு ட்ராவலிங் அட்மாஸ்பியர் எதுவும் இருக்காது. ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் டு புஷ் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். Having what he has had before Indian colors to come back just to prove to himself that he's good enough here and to prove to all of us is tremendous to see. And I just hope அவர் இங்கேருந்து மேலே 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 போகணுன்ட்டு நான் ஹோப் பண்ணுறேன். கண்டிப்பா. பட் சவுத் ஆஃப்ரிக்காவோட பேட்டிங் யூனிட் என்னதான் நம்ம வந்து டாப் 3 வருண் சக்கரவர்த்தி எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாலும் ஸ்டம்ப்ஸ் ஹீஸ் பீன் ஒரு 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 ரெவல்யூஷன். ஐ திங்க் கம்மிங் ஆஃப் ஏஜ்ன்னு நான் சொல்வேன். எஸ்பெஷலி 2024 ஹீ ஷோன் ட்ரெமெண்டஸ் மெச்சூரிட்டி கவ். எனக்கு ஞாபகம் இருக்குது அந்த T20 வேர்ல்ட் கப்லையும் இட் வாஸ் எ டஃப் சேலஞ்சிங் வேர்ல்ட் கப் ஃபார் த பேட்டர்ஸ். ஏன்னா அந்த USA லெக்கில் வந்து விக்கெட்ஸ் வேர் ரியலி சேலஞ்சிங். ஹீ ஹேட் டு கர்டேல் ஹிஸ் நேச்சுரல் ஸ்ட்ரோக் மேக்கிங். அண்ட் 2-3 மேட்ச் அவர் கடைசியில் நாட் அவுட் ஆகி வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்சுமே அண்டர் ப்ரெஷர் ஹீ ஹெல்ட் இஸ் நர்வ், ஆங்கர் ரோல் ஆடினாரு, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனேன். ஹீ கேன் ஹிட் த லாங் பால், ஹீ கேன் டெஃபினெட்லி ஹிட் த லாங் பால். பட் அதை வந்து கர்டெயில் பண்ணி சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவர் மேட்சை கொண்டு போனார். அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஹி ஹேட் த ஹெல்ப் ஆஃப் ஜெரால் கோட்ஸே. ஐ திங்க் ஹி வாஸ் த கேம் சேஞ்சர். அந்த 9 balls 19 வந்து ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் பாக்கெட்லேருந்து டப்புன்னு ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனுக்கு கொண்டு போய் விட்டார். ஐ திங்க் எல்லா மேட்ச்லையும் ஒரு எக்ஸ்ஃபேக்டர் பிளேயர் இருப்பாங்க, வந்து ஒரு சின்ன கேமியோ தான் ஆடுவாங்க. பட் இட் மைட் அது வந்து ஒரு கேம் சேஞ்சிங் பர்ஃபார்மன்ஸாக மாறும். அதுதான் ஜெரால் கோட்ஸே பண்ணியிருக்காருல்ல. கண்டிப்பாங்க. அவர் ஆவேஷ் கானோட ஓவரில் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஐ திங்க் ஹர்ஷ்தீப் ஓவர்ல ஆரம்பிச்சது. கரெக்ட். ஹர்ஷ்தீப் ஓவரில் ஒரு இது ஆமாம் கரெக்ட். அதுக்கப்புறமா இந்த ஆவேஷ் கான் ஓவர் அண்ட் ஹர்ஷ்தீப் ஓவரில் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து அடிக்கிறது டெஃபினெட்லி அது கேம் சேஞ்சிங். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் மேட்சே அவர் கொஞ்சம் லஸ்டி ப்ளோஸ் அடித்தார். இப்போ
அன்லக்கியாக ரன் அவுட் ஆயிட்டாரு சூரியகுமார் யாதவ் கவர்ஸ்லேருந்து ஒரு த்ரோ அடிச்சு. பட் டெஃபினெட்லி லோவர் ஆர்டரில் லைக் ஹவு மார்க்கோ யான்சன் எப்படி கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியுமோ இவரும் அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு வராரு வித் இஸ் bowling skills. அண்ட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் பற்றி எஸ் டெஃபினெட்லி அந்த அபிஷேக் சர்மா கிட்ட என்ன நம்ம வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் வாட் வி ஆர் அவர் என்ன மாற்றிக்கணும்னு நினைக்கிறோமோ இவர் அதை லாஸ்ட் 2 இயர்ஸில் சூப்பராக மாற்றிட்டு இருக்காரு. ஐ திங்க் தட் மெச்சூரிட்டி is what will show the difference whether you're a match winner or whether you're just another player ங்கிறதுக்கு. But very very good maturity levels from Tristan Stubbs, rightfully guiding South Africa over the line. He's going to be a very key member in the formatல especially. And ஏன் அவனை வந்துட்டு ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அவனோட ஃப்ரான்ச்சைஸ் டீமுங்கிறது அவரோட ஃப்ரான்ச்சைஸ் டீமுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதுதான். absolutely absolutely. சரி, ஜஸ்ட் ஜம்பிங் பேக் டு இந்தியன் டீம், சூரியகுமார் யாதவோட கேப்டன்சி. அக்சர் பட்டேல் இந்த ஹோல் மேட்ச்சில் கேமியோ மாதிரி ஒரு ஓவர் வந்து 2 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. அதை தாண்டி கொடுக்கல ஓவர்ஸு. நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த சீரீஸே நம்ம சொல்லியிருந்தோம், இது வரைக்கும் சூரியகுமார் யாதவ் ஆஸ் எ கேப்டன் ஹஸ் நாட் பி சேலஞ்ச். ஏன்னா ரிலேட்டிவ்லி ஒரு ஈஸியர் ஆப்பனன்ஸோட தான் ஆடி இருக்காரு. பட் சவுத் ஆஃப்ரிக்கா வரும்போது அவரோட கேப்டன்சி டெஃபினெட்லி வில் பி சேலஞ்சுன்னு. ஒன்று அக்சர் பட்டேலோட அந்த ஒரு ஓவர் அந்த ஒரு கன்சர்ன் இருந்தது. இன்னொன்று வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்னும் ஒரு ஓவர் இருந்ததுக்கா, அவருமே bowling போட்டு முடிக்கல. இன்ஃபேக்ட் நல்லா போட்டது. 3 ஓவர்ஸில் 7 ஐ திங்க் ஹி கேவ் ஒன்லி 7.2 ரன்ஸ் தான், 21-25 தான் கொடுத்துருந்தாரு. மேபி ஆவேஷ் கானுக்கு பதிலாக மேபி ஆவேஷ் கான் பதிலாக அவர் ஒரு ஓவர் போட்டிருக்கலாமா, இல்லாட்டி ஹர்ஷ்தீப் போட்ட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போட்டிருக்கலாமா. ஸோ ஐ எம் ஒன்லி சேயிங், ஒரு மாதிரி ப்ரெஷர்ல வந்து ஒரு சில தப்பு பண்ற மாதிரி தெரியுதா உனக்கு சூரியகுமார் யாதவ்? அண்ட் ஐ ஃபீல் நம்ம சொல்லலாம் ஹைன்சைட்ல வந்து இதெல்லாம் சொல்லலாம். பட் ஐ ஃபீல் அந்த ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாரோ, அந்த ட்ரிக்கை அவர் அட்ரஸ் பண்ணியிருந்தா மேபி இந்தியா வின் பண்ணியிருக்கலாமோ. நான் கண்டிப்பாக அக்சர் பட்டேலோட இது ஒத்துப்பேன். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா he went for wickets. ஸோ வருண் அண்ட் ரவி பிஷ்னாய் தான் விக்கெட் டேக்கர்ஸ் மோர் தென் அ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஸோ அதனால அவங்களுக்கு போனாரோன்னு எனக்கு தோணுது. அண்ட் இனிஷியலி பிகாஸ் ஆஃப் வாட் வி ஹேட் இன் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபாஸ்ட் bowlers கொஞ்சம் நிறைய போட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அந்த விதத்தில் தான் மாட்டிக்கினார் அக்சர் பட்டேல்னு எனக்கு தோணுது. ஆனால் டெஃபினெட்லி அக்சர் பட்டேல் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஆவேஷுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா போத் ஆர் டெசிக்னேட்டட் டெத் ஓவர்ஸ் ஃபார் தேர் ஓன் ஃப்ரான்ச்சைஸ் டீம்ஸ், இந்தியன் டீம் எல்லா இடத்துலையுமே. ஸோ தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் இன் ஹைன்சைட் யா மேபி ஒரு ஸ்மால் எரர். பட் ஐ வுடன்ட் சே அது ஒரு பெரிய இதுவாக சொல்ல மாட்டேன். ஏன்னா த வே ஹி யூஸ்ட் வருண் இட் செல்ஃபில் மேட்ச் வந்து நம்ம விக்கெட் எடுத்தால் தான் முடியும்னு தெரிஞ்சு வருணை எவ்வளோ சீக்கிரமாக இது பண்ணி கரெக்டாக அந்த ஒரு ஓவர் கிளாஸனுக்கு ஹோல்ட் பண்ணி அவரையும் எடுத்தது, தட் வாஸ் அ மாஸ்டர் ஸ்ட்ரோக் அக்கார்டிங் டு மீ. பட் இது கொஞ்சம் மேபி ஆயிருக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப ஒரு பெரிய பிளண்டர் மாதிரிலாம் நான் பார்க்க மாட்டேன். இட்ஸ் ஜஸ்ட் தட் நம்ம பேட்டிங்கில் நிறைய ரன்ஸ் போடல. ஸோ ஹி டென்ட் ஹேவ் மச் டு பிளே அரவுண்ட் வித். Absolutely, I agree with you. I think கொஞ்சம் நிட்பிக் பண்ணுறோம். ஓகே, என்ன ப்ராபப்ளி இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமா அப்படின்ட்டு. பட் அட் எண்ட் ஆஃப் த டே ஒரு அந்த ஸ்டோரியை சம்மரைஸ் பண்ணணும்னா இந்தியன் பேட்டர்ஸ் இன்னும் ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தா இட் வுட் மீன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். ஓகே கவ், ஐ திங்க் மூவிங் ஃபார்வர்ட் கவ், நெக்ஸ்ட் மேட்ச் வந்து செஞ்சுரியனில் நடக்க போகுது. செஞ்சுரியன் பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அகெயின் இந்த சைட் பவுண்டரிஸ் ரியலி ஒரு மாதிரி சின்னது, ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் வெரி வெரி லாங், நல்ல பாட்டா விக்கெட், ஒரு மாதிரி நல்ல பாட்டா விக்கெட் அண்ட் ஒரு ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிற ஒரு கிரவுண்ட் அது. ஸோ ஒரு மாதிரி ஒரு பெங்களூர் மாதிரி வச்சுக்கோயேன், ஒரு மாதிரி கேரி ஆகும், சிக்ஸஸ் நிறையா எதிர்பார்க்கலாம். குட் டைம் ஃபார் த சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸ், அந்த ஒரு டாப் ஆர்டர் டு கம் பேக் இன் டு ஃபார்ம், எஸ்பெஷலி கிளாசன் சமீப காலத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியாக ஒரு மாதிரி அமங் த ரன்ஸ் இல்லாத மாதிரி தெரியுது. ஏன்னா பிரசன்னா அகோரம் அவர் சொல்லியிருந்தார், இது மாதிரி அவர் வந்து ரீசெண்டாக அந்த லோக்கல் டொமஸ்டிக் T20 மேட்சஸ்லேயும் அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த ஒரு ஃப்ளோ வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னார். ஸோ மேபி இட்ஸ் அ குட் டைம் ஃபார் தெம் டு கெட் பேக் டு ஃபார்ம். யா மேபி அந்த அவங்களுக்கு எஸ்பெஷலி இப்போ கிளாஸனோட ஃபார்ம் தவிர இல்லை, சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்டர்ஸுக்கே இப்போ ஒரு தனி பேட்டில் அகேன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி போயிட்டு இருக்கு. ஸோ ஐ மென்டலி ரீசாண்ட்ரிக்ஸ்னு சொன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணல 2 மேட்சா. 24 ரன் அடிச்சாருப்பா நேத்து.
இல்ல 24 ரன்லாம் அவன் 100 அடிச்சிட்டு இருக்கான். சேட்டாலாம் வந்து பின்னு பின்னுன்னு பின்னிட்டு இருக்கான். புரியலையே. 125 சேசிங்ல 25 ரன் 20% ரன்ஸ் அவர் தான் அடிச்சிருக்காரு சும்மா. ஆனா கரெக்ட், இன்னும் சக்சஸ் பார்க்கல, அது டெஃபினெட்லி நான் ஒத்துக்கிறேன். பட் பாட்டா விக்கெட் காச்சாருன்னா அவர் அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. பாட்டா கிங். ஆமா, கிங் ஆஃப் பாட்டா. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு இல்லை. ஏன்னா ஐ ஃபீல் லைக் இந்த T20 பேட்டர்ஸோட ஈகோ எப்படி ஒர்க் ஆகும்னா, தேர் ஷுட் பி நோ bowler who is that one up on me. எஸ்பெஷலி நான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்டர், கிளாசன், மில்லர் அந்த மாதிரிலாம் இருந்தேன்னா அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் ஆச்சு நான் ஒன் அப் ஆன் தட் பர்சன் இருக்கணும்ட்டு. ஸோ மோர் தென் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட் வருண் வாசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்ஸ் பேட்டில். அதுதான் வந்துட்டு பயங்கரமா இருக்கு. அப்சல்யூட்லி. ஐ திங்க் ஸ்ட்ரகிள் பண்றாங்க. ஒரு மாதிரி மைண்ட்ல போய் அவரு மைண்ட்ல போய் மைண்ட் டேஷ் பண்றாரு. ஓகே, மைண்ட் டேஷ் பண்றாரு. ஏன் நான் ஏன்னா சொல்றேன்னா, ஆமா ஏன்னா ஆமா ஏன்னா கிளாசன் அந்த இடத்துல இல்ல, அடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. சும்மா அவரை பிளே அவுட் பண்ணிட்டு இருந்தால இன்னொரு எல்லாம் கேமை முடிச்சிருப்பாருன்னு அவருக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நம்மளும் பார்க்கும்போது யோசிச்சிருந்தோம், என்னடா எதுக்குடா அடிக்கிற. அப்புறமா தான் யோசிச்சேன், வருண் ஃபர்ஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்துட்டான், நான் தான் இங்க தாதா, என் ஊர்ல வேற விளாடுறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அந்த ஒரு ஈகோ கொஞ்சம் டேக் ஓவர் ஆச்சான்னு எனக்கு தெரியல. நாட் இன் ராங் வே, ஆப்வியஸ்லி எல்லா பேட்டர்ஸ்க்கும் அது இருக்கும். அது ஏன்னா நான் சொல்றேன், வருண் சக்கரவர்த்தியோட பிக்கெஸ்ட் அசெட் வந்து அந்த பிச்சை ஸ்கிட் ஆகுது. அண்ட் இவங்க எல்லாமே பார்த்தோன்னாக்கா பேக் ஃபுட்லயே இருக்காங்க. அண்ட் பிச்சை ஸ்கிட் ஆன் ஆகும்போது அட்ஜஸ்ட் பண்றதுக்கு டைம் இல்லை. அண்ட் இஸ் bowling த பர்ஃபெக்ட் லென்த். மேபி ஃப்ரண்ட்ல கமிட் பண்ணி ஆடலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. பட் கிளாசன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் கிடையாது. மில்லரும் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்டக்கா இருந்தாரு. டிஃபென்ஸ் ஆடினாரு, பொட்டுன்னு போச்சு. மார்க்ரம் ஒன்ஸ் அகெயின் பின்னாடி ஆடினாரு, பட்டுன்னு போச்சு. ஸோ எல்லாருமே ஐ திங்க் ஒரு விஷயம், தேர் நாட் ரீடிங் ஃப்ரம் த அந்த கையிலேருந்து பார்க்க அது கரெக்டாக கணிச்சு ஆட மாட்டேங்கிறாங்கிறது தான் ஒரு விஷயம் எனக்கு தோணுது. பட் டெஃபினெட்லி ஐ திங்க் 6-7 வருஷமா நான் ஆடி இருக்கேன் அவரை, எனக்கே இன்னும் தெரியல பால் எந்த பக்கம் போகுது. அந்த இப்போதைக்கு அந்த லெவல்ல போட்டுட்டு இருக்காரு. பட் ஐ திங்க் இந்த சீரீஸே பார்த்தோன்னாக்கா ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டு பி லைக் திஸ் தான். ஒரு மாதிரி ஒரு அடி அவங்க கொடுத்தா டெஃபினெட்லி சவுத் ஆஃப்ரிக்கா திரும்ப ஒரு அடி கொடுத்துருக்காங்க. பட் சேயிங் தட் சவுத் ஆஃப்ரிக்கா ஆர் ஸ்டில் நாட் பிளேயிங் தர் பெஸ்ட் கிரிக்கெட். ஏன்னா டாப் ஆர்டர் சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் கன்சர்ன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், தே ஹாவ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் ஃபாஸ்ட் bowlers. நம்ம பார்த்தோம் ஆண்டில் செமிலேன் அண்ட் பீட்டர், இது எப்படி சொல்லணும்னு தெரில, கபா யோம்சி. ஓகே, பீட்டர் அவர் வச்சுப்போம். ஓகே, ஐ மீன் நம்ம வந்து இப்போ இந்தியன் டீமோட bowling லைனை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு ஸ்பின்னர், ஐ மீன் இந்த ரெண்டு bowlers ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் bowler வந்து கொஞ்சம் தே லுக் இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஒரு மாதிரி இட் ஷோஸ் தட் திஸ் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் ஒரு மாதிரி ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? கண்டிப்பா அவங்களும் ஒரு மாதிரி அந்த நெக்ஸ்ட் ஜென் வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா குவிண்டன் டிகாக் இப்போ இல்லை. ப்ராபப்ளி மில்லருக்கும் கொஞ்சம் கடைசி நாள் மாதிரி எனக்கு தோணுது. பெருசாக ஃபார்ம்லையும் இல்லை. பட் யூ நெவர் நோ, என்னைக்கு ஃபார்ம் வர, எக்ஸ்பீரியன்ஸ் மேட்டர்ஸ். பட் அவர் ஃபீல்டிங்க பாத்தியா? அவரை போய் கடத்திட்டாங்க. அவர் ஒன்றும் 10 வருஷம் ஆடுற ஃபிட்னஸ் வச்சிருக்காரு. அவரை பாடியை பாத்தியா? பேட்டிங் சொல்றேன். ஐயோ, ஃபாஃப் டு பிளஸியே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான்ப்பா. சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ்லாம் என்னைக்குமே நம்ம சொல்லவே முடியாது அப்படின்ட்டு. கரெக்ட் தான். பட் அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மாதிரி நெக்ஸ்ட் ஜென், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏஜ், இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் அந்த நெக்ஸ்ட் ஜென் வர மாதிரி இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ குட் சேலஞ்ச் ஃபார் போத் த டீம்ஸ். ஓகே, கமிங் டு செஞ்சுரியன் பார்த்தோன்னா ஒரு மாதிரி பேட்டிங் டாஸ்லாம் இட் ரியலி டசன்ட் மேட்டர் கவ். ஏன்னா செவன் மேட்சஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 7 மேட்சஸ் பேட்டிங் செகண்ட். நிறைய ஹை ஸ்கோரிங் மேட்ச்னு சொன்னோம். ஹையஸ்ட் ரன் சேஸ் அச்சீவ்டு பார்த்தீங்கன்னா 259 ஃபார் சவுத் ஆஃப்ரிக்கா அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஹையஸ்ட் டீம் இன்னிங்ஸ் வந்து ஆப்வியஸ்லி அகெயின்ஸ்ட் இது சவுத் ஆஃப்ரிக்காவோட கோட்டைன்னு சொல்லாமே இந்த ஒரு T20 ஃபார்மேட்டில் 259 அடிச்சிருக்காங்க. ஐ திங்க் ஆவரேஜ் ரன்ஸே இந்த கிரவுண்டில் பார்த்தோன்னா 9.46. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அ பெல்டர் ஆஃப் அ விக்கெட் அன்லெஸ் நல்ல நிறைய கிராஸ் ஏதாவது கொடுத்தாங்கன்னா. சொன்ன மாதிரி அந்த ஹை ஆல்டிடியூட் will definitely aid the power hitters, and it is the perfect time for the South African batters, especially on the top middle order, எல்லாமே to come to the party. So cow predictions என்ன cow in the match, predictions போறதுக்கு முன்னாடி any changes that you are expecting in both the teams?
இந்தியாவுக்கு ஓப்பனிங் சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தா யாரும் பேக்கப் ஓப்பனர் இல்ல. ரித்துராஜ் பாவம் இந்தியா இருக்காரு. யசஸ்வியும் கில்லும் ரெஸ்ட் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. டீமுக்கும் ஓப்பனர் இல்ல, T20க்கும் ஆமா. ஓப்பனர் வந்து தேர்ட் ஓப்பனர் இல்ல, எல்லாம் அப்படியே ஏதோ ஏதோ போகுது. ஆமா. ஸோ யாரும் மாத்துற மாரி எனக்கு தெரியல. மேபி அந்த ஃப்ளாட் இதுக்காக இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் ஆடும். அதுவும் எனக்கு தெரிஞ்சு தோணல. அந்த மாரி பண்ணுவாங்கன்னு தோணல. 3 ஸ்பின்னு தான் ஆடுவாங்கன்னு தான் தோணுது. பட் சவுத் ஆஃப்ரிக்கா டீமும் ஐ திங்க் ஒரு வின்னுக்கு அப்புறமா ஐ டோன்ட் see them சேஞ்சிங் மச். பட் ஐ ஃபீல் இந்தியா ஹேஸ் அன் அட்வான்டேஜ் இந்த கிரவுண்டில் பாட்டா விக்கெட்டில். ஏன்னா என்னதான் சவுத் ஆஃப்ரிக்காவோட கோட்டையாக இருந்தாலும் இந்த இந்தியன் பேட்டிங் லைனப் இஸ் ஒரு டேட் பிட் ஹையர் தேன் சவுத் ஆஃப்ரிக்கான்னு எனக்கு தோணுது. ஸோ அண்ட் ஆல்சோ த bowling ப்ராவஸ். ஸோ ஓகே. அந்த விதத்தில் ஐ ஃபீல் இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ ப்ரெடிக்ஷனும் அப்படியே கொடுத்துட்டாரு கவ், இந்தியா வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, இல்லைக்கா எனக்கு என்னமோ சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கிரவுண்டு ஸ்டாட்ஸை பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்கா குமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த இது இது சொல்லுவாங்களே என்னது, வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தானோடலாம் குவிச்சு வச்சதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஸ்டாட்ஸ்ல காமிச்சா அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஃபேர் enough. பட் சில பிளேயர்ஸ்லாம் அந்த கிரவுண்டு போனாலே ரன்ஸ் வரும்ல, ஹை ஆல்டிடியூட் வேற. பட் இருக்கு, டெஃபினெட்லி சேலஞ்ச் இருக்கு. இந்தியன் போலர்ஸ் ஒன்றும் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஐ மீன் சாரி, வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஐ ஃபீல் சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அட்லீஸ்ட் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தோணுது. ஓகே மக்களே, நீங்கள் சொல்லுங்கள் யார் இந்த மேட்ச் வின் பண்ண போகிறாங்க அண்ட் எனி சேஞ்சஸ் இன் த 11 ஆஃப் போத் த டீம்ஸ். ஏதாவது நடக்குமா, மாற்றம் ஏதாவது நடக்குமா? இந்தியா தோத்துட்டு வராங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிட்டு வராங்க. ஸோ யார் பக்கம் நீங்கள் சாயறீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக போடுங்க. தேங்க்யூ கோ, தேங்க்யூ ஃபார் திஸ் லவ்லி ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் கேம். மக்களே, I'll see you guys in my next video. Until then, this is Kaushik and Yomi signing off the field.